எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மைக்கு வச்சு பேசுங்கக்கா, பேசுகிறதே காது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டாக பேச முடியாது, மித்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக தான் வந்து நான் ஸ்பீடாக பேச முடியலை, யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க எவ்வளோ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, சேனல்காரவங்க வந்து லாங்குவேஜ் மாற்றி விட்டதுனால வந்து உங்களுக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது என்னோட தப்பு இல்லை, சேனல்காரவங்க பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அப்போலேருந்து எனக்கு என்ன ஆசைனா, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு அப்போலேருந்து ஆசை. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஊரில் இருக்கிறப்போ வயசானவங்க வந்து பைசா கேட்டால் என்னால் முடிஞ்சு 10 ரூபா 20 ரூபா அப்படி கொடுப்பேன். நல்லா ஒரு காப்பி வாங்கி கொடுப்பேன். அதுக்கு ஆளான ஒரு சாப்பாடு, இப்படி தான் என்னால் முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இல்லாதவங்களுக்கு நிறைய செய்யணும். அது என் மைண்டில் அப்போலேருந்து இருக்கும். ஆனால் என்கிட்ட அந்த ஒரு இது இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய செய்ய முடியாமல் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ஏதோ இல்லாதவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. நானே கஷ்டத்தில் தான் இருக்கேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஓரளவு மன திருப்தி கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து மித்தவங்களுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் ஓடிக்கிட்டுருக்கு. கோவிலுக்கு நம்ம வந்து இப்போ வேண்டிக்குவோம், என்னது வந்து நடக்கணும், உனக்கு வந்து என்னது செய்கிறேன் அப்படின்னு வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்குவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அதிகமாக சாமிக்கு இன்ன வரைக்கும் செஞ்சது கிடையாது. போயிட்டு சாமி கும்பிடுவேன், மாலை கட்டி போடுவேன், அர்ச்சனை பண்ணுவேன், மனசில் வேண்டிக்கிட்டு வந்துடுவேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து அதிகமாக நான் வேண்டிக்கிறதே எங்கள் குலசாமிக்கிட்ட தான் வந்து வேண்டிக்குவேன். நான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா சாமியும் வேண்டுவேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே அர்ச்சனை பண்ணுவேன், சாமி கும்பிடுவேன். ஆனால் வந்து இன்னதான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் வேண்ட மாட்டேன். ஏன்னா வந்து என்னால் முடியணும், நான் வந்து செய்யணும். அதே போல் முடியாத பட்சத்தில் வந்து நான் வேண்ட மாட்டேன். எனக்கு வந்து என்ன ஆசைன்னா, கோவிலில் போய் நம்ம நிறைய பணம் உண்டியலில் போடுவோம், அச்சத தட்டில் வைப்போம். அதே போல் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா அது நம்ம குழந்தைங்களுக்கு புண்ணியமாகவும் இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சோம்னா அதுதான் என் மெயினில் அப்போலேருந்து ஓடிக்கிட்டுருக்கும். சாமிக்கு செய்கிறத விட இல்லாதவங்களுக்கு செஞ்சால் அந்த சாமி ஏற்றுக்கும் கண்டிப்பாக. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக பேசுவேன், இந்த மூச்செல்லாம் வாங்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, இறைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன ஆசைன்னா, ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கி எங்கள் ஊரில் உள்ள பாட்டிங்களுக்கு வந்து ஒரு வயசானவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு வந்து காட்டன் சாரீ எடுத்து கொடுக்கணுங்கிறது ஆசை. அதுக்கப்புறம் வந்து பியூர் காட்டனாக எடுத்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முடிஞ்சது என்னால் வந்து அவங்க வீட்டுக்கு மளிகை ஜாமான் இல்லை ட்ரெஸ்ஸு இதே போல் வாங்கி கொடுக்காம இருக்கிறேன். 5000 மேக்ஸிமம் வந்து மாதத்துக்கு ஒரு 5000 ஒதுக்கி அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கி இதை தான் வந்து நான் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கிறேன். நான் பண்ண முடியாமல் இருந்தாலும் என் பசங்க கையால் போய் கொடுக்கணும் அவங்களுக்கு. அது வந்து நம்ம செய்கிற தர்மம்னு சொல்லலாம். அதுதாங்க என்னோடய ஆசை. எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்குது. நிறைய பேருக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு நிறையா செய்யணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வயசான பாட்டிங்களுக்கெல்லாம் நிறைய செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை இருக்குது. இருந்தாலும் நான் நிறைய நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது. அது கஷ்டம் ஒரு பக்கம் போனாலும், ஒரு பக்கம் ஓரளவு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கிறதுல ஒரு 5000 ஒதுக்கி இதே போல் வந்து செய்யணும்னு இருக்கிறேன். இதே பேர் நீங்களும் யாருக்காச்சும் எதுவும் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோவிலுக்கு செய்கிறத விட இதே போல் இல்லாத குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு இதே போல் செஞ்சால் ரொம்ப நல்லது. அதாங்க என்னோடய ஆசை. எனக்கு வந்து அப்போலேருந்து அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப செய்கிற இடத்துல ஏதோ நம்மளால் கிடைக்கிறது கொஞ்சம் செஞ்சாலுமே போதும். அடுத்தடுத்து கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் போனேன்னா நிறையா செய்வேன். ஓகே, இதை பாருங்கள். கண்டிப்பாக வந்து நான் மட்டும் இல்லை, இது என்னால் முடிஞ்சது ஏதோ செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கோவிலுக்கு போய் செய்கிறத விட இதே போல் இல்லாத குழந்தைங்களுக்கு, அப்புறம் பெரியவங்களுக்கு இதே போல் வந்து செஞ்சிங்கன்னா அவங்க மனசும் திருப்திப்படும், நம்மளும் ரொம்ப நல்லாயிருப்போம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய். கப்பல் கிடக்கு பாருங்க, பார்த்தீங்களா?